ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.1ல் 4ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கான்? பின்வரும் புள்ளிகளை ஆயத்தொலை தளத்தில் குறித்து வரிசைப்படி அவற்றை இணைக்கவும். எந்த வகையான வடிவியல் உருவம் கிடைக்கும்? ஒரு வரைபடத்தால ஆயத்தொலை தளத்தில் அதை குறித்து, கார்ட்டீசியன் தளம்னு அதை சொல்லுவாங்க, அந்த தளத்தில் குறிச்சிட்டு அதை வரிசைப்படி இணைங்க. அது இணைக்கும் பொழுது என்ன உருவம் கிடைக்குதுன்னு சொல்லுங்க. இதுதான் ஆயத்தொலைவு தளம், எக்ஸ் ஆயத்தொலைவு, ஒய் ஆயத்தொலைவு தளம். இதுல புள்ளிகளை நம்ம குறிச்சிட்டு இணைச்சு பார்ப்போம் வரிசைப்படி. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் ஏன்னு வச்சுக்கிடுவோம் முதல் புள்ளி, ரெண்டாவது புள்ளி பின்னு வச்சுக்கிடுவோம், மூணாவது சி, நாலாவது டின்னு வச்சுக்கிடுவோம். இந்த புள்ளிகளை இப்போ குறிப்போம். 0 0ங்கையில் என்னது? ஆதி புள்ளி. எக்ஸ் 0, ஒய்யும் 0, 0 0. அடுத்து எக்ஸ் -4, ஒய் 0. எக்ஸ் ஆயத்தொலைவு -4, ஒய் 0 அப்படிங்கல அது எக்ஸ் அச்சு மேலேயே அமைஞ்சிடும். பி வந்து -4, ஒய்க்கு 0ங்கையில எக்ஸ் அச்சு மேலேயே அமைஞ்சிடும். அடுத்து -4 -4, எக்ஸும் -4, ஒய்யும் -4. ஸோ சி வந்து -4 -4. டிங்கிற புள்ளி எக்ஸ் 0, ஒய் -4. ஸோ ஒய் அச்சு மேல வரும். எக்ஸுக்கு 0, ஒய்க்கு -4. ஸோ இந்த 4 புள்ளியில் வரிசைப்படி இணைக்க. இது ஏங்கிற புள்ளியா வச்சிருக்கேன், இதை பிங்கிற புள்ளியா வச்சிருக்கேன், இது சிங்கிற புள்ளி, இது டிங்கிற புள்ளி. இதை 4ஐயும் வரிசைப்படி இப்போ இணைக்க போறேன். பில இருந்து சிக்கு வரணும், சில இருந்து டிக்கு வரணும். டில இருந்து ஏக்கு போகணும். ஸோ ஏபிசிடி அப்படிங்கிற எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, இது என்ன உருவமா இருக்கு அப்படின்னு பாருங்க. எல்லாமே தொலைவுகளை பாருங்க. இதுல இருந்து இது முடிக்க 1 2 3 4 சென்டிமீட்டர், 4 அலகு இருக்கு. அதே போல இது 1 2 3 4 அலகு இருக்கு. 1 2 3 4 அலகு, 1 2 3 4 அலகு. எல்லா பக்கமும் 4 அலகுகள் இருக்கக்கூடிய ஒரு சதுரமாக இருக்கு. ஏபிசிடிங்கிறது என்னவா இருக்கு? ஒரு சதுரமா இருக்குன்னு நம்ம சொல்லணும். அந்த வடிவியல் உருவம் கிடைக்கும்னு எதுன்னு கேட்கிறாங்க. அதனால ஏபிசிடி என்ற ஒரு சதுரம். அவ்வளவுதான். அந்த 4 புள்ளிகளை ஏபிசிடி வரிசைப்படி இணைச்சோம்னா ஒரு சதுரம் கிடைக்குது. ஏன்னா எல்லாமே 4 அலகுகள் இருக்கு. எல்லா பக்கமுமே பக்கம், சதுரத்தின் பக்கம் எவ்வளவு? 4 அலகு. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து செகண்ட் சம். இப்ப செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? -3 +3 2 3, -6 -1 5 -1. இதை ஒரு வரைபடத்தாளில் குறித்து அதை வரிசைப்படி இணைச்சிட்டு என்ன வடிவியல் உருவம் கிடைக்குதுன்னு செகண்ட் சம். ஃபர்ஸ்ட் -3 +3 அதை குறிப்போம். செகண்ட் சம் -3 +3, அடுத்து 2, 3, அடுத்து -6 -1 5 -1. ஏபிசிடி அப்படி நோட் பண்ணிக்க. குறிப்போமா? -3 +3, ஏ வந்து -3 +3, அடுத்து 2 3, எக்ஸ் +2, ஒய் 3, இது பிங்கிற பாயிண்ட். அடுத்து -6 -1, எக்ஸ்ல -6, ஒய்ல -1. அடுத்து டி 5 -1, +5 -1. இப்ப வரிசைப்படி இணைப்போம். இது என்ன உருவமா இருக்கு?
ஒரு சரிவகம் மாதிரி இருக்கு. என்ன வடிவத்துல இருக்கு? சரிவகம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஒரு சரிவகம். ஓகேவா?